10 நாள் முன்னாடி தான் டிடிஎஃப் வாசனாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 5 வருஷமா லவ் பண்ண அவங்க மாமா பொண்ணு கூடவே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நாங்க யாருக்குமே தெரியாம தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விளாகே போட்டாரு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அது எப்படிப்பா நாங்கெல்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணும்போது மாமியார் மாமனார் போலீஸ் அது எல்லாருமே வராங்க கத்தி எடுத்துக்கிட்டு. நீங்க கல்யாணம் பண்ணும்போது மட்டும் ரொம்ப சாஃப்டா புடவை எடுக்கிறது, நகை எடுக்கிறது, அது வாங்குறது இது வாங்குறதுன்னு ரொம்ப பெரிய விளாகே போட்டு கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம தலைவருக்கு தில்லா பாத்தியா அப்படின்னு ஒரு யூடியூப்ல பெரிய பெரிய விளாகே போட்டு கல்யாணத்தை பண்ணிருக்காரு. 5 வருஷமா லவ் பண்ண அவங்க மாமா பொண்ணு தான் அழகா கல்யாணம் பண்ணிருக்காரு. ஒரு கோவில்ல சூப்பரா கல்யாணம் பண்ணிருக்காரு. நீங்க அந்த போட்டோஸ்ல எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மாமா பொண்ணு ஃபேஸ் அவர் இதுவரை ரிவீல் பண்ணவே இல்லை. எல்லா இமேஜ்லயும் ஒரு பிளர்ரா தான் போட்டிருக்காங்க. ரீசெண்டா ஒரு வீடியோல பேசி ஒரு விளாக் போட்டிருந்தாரு. தற்கூறீங்களா, நான் ஸ்கூல் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணலடா, அது என் மாமா பொண்ணு, ஸ்கூல் பொண்ணு எப்பரா ஒரு கோவில்ல கல்யாணம் பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு விளாக் எடுத்திருந்தாரு. அதுல கல்யாணம் ஆயிட்டு பிறகு தான் அந்த விளாக நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அந்த விளாக அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த விளாக முழுசா பார்க்காம டிடிஎஃப் வாசன் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. விளாக் எடுத்த இயர் 2023ல எடுத்திருக்காங்க. அவங்க 2025ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதை நிறைய பேர் தெரியாம இவர் சின்ன பொண்ணதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நாட்டுல என்னென்னமோ பிரச்சனை நடக்குது, என்னென்னவோ அநியாயங்கள் எல்லாம் நடக்குது, அதெல்லாம் விட்டு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர்னு நான் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னு நீங்க எப்படிடா சொல்றீங்க, அந்த பிளாக போய் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பாருங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் போட்ட வீடியோவை முழுசா பார்க்காம நீங்களா எப்படி கற்பனை பண்ணி போடுறீங்க, ஊருக்குள்ள அவ்வளோ அநியாயம் நடக்குது, அதெல்லாம் எடுத்து போடலாமே, நான் பண்ணாததெல்லாம் ஏன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி போடுறீங்க அப்படின்னு ரொம்ப கோவமா பேசியிருக்காரு. ஊருக்குள்ள அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் பத்தி பேசாம ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பத்தி ஏன்டா இந்த மாதிரி அதுவும் தப்பு தப்பா போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரு அவங்க 5 வருஷமா லவ் பண்ண அவங்க அத்தை பொண்ணதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. வீடியோஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க, பெருசா பேரண்ட்ஸ் எல்லாம் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சுதான் கல்யாணமே பண்ணிருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க மாமா பொண்ணையும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எதுவும் ஆடம்பரம் இல்லாம ஒரு தாலி புடவை அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு அழகா ஒரு கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. டிடிஎஃப் வாசன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு நிறைய ஹெல்பிங் மைண்ட் இருக்கு. நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பைக்னா ரொம்பவே பிடிக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பைக் ரைடர். இப்போ அவருக்கு பைக்கெல்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்னு அவரோட லைசன்ஸை ரத்து பண்ணியிருக்காங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னை பத்தி தப்பா போடாதீங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்களே தவிர தப்பா போட்டு சோசியல் மீடியால எல்லாம் என் பேரை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு. இந்த விளாக் எடுத்து 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் எடுத்தேன். கல்யாணம் ஆயிட்டு பேருக்கு போடலாம்னு நினைச்சுதான் இப்போ போட்டது. அதை சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பரப்புறீங்க, அதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு பொய்யான தகவலும் யாரை பத்தி நம்ம பரப்ப வேண்டாம். ஸோ டிடிஎஃப் வாசனுக்கு கல்யாணம் வச்சு எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு நம்மளுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிக்கலாம். தேங்க்யூ.